சுந்தரகாண்டம் சர்க்கம் 47, 48, 49, 50. ஹனுமான் பிரம்மாசிரத்தால் கட்டப்படுதல், ஹனுமான் ராவணனின் சிறப்பை காணல், பிரகஸ்தன் ஹனுமானிடம் விசாரணை செய்தல், ஹனுமான் சொன்ன புத்திமதி. அட்சகுமாரன் ஹனுமானால் கொல்லப்பட்டதும் அரக்க அரசன் ராவணன் ஒருவிதமாக தன் மனதை சமாதானப்படுத்தி கொண்டு இந்திரனுக்கு நிகரானவனான கோபம் மிகுந்த இந்திரஜித்தை அழைத்து இவ்வாறு உத்தரவிட்டான். வில்வித்தை அறிந்தவர்களில் நீ முதன்மையானவன். உன் வில்லாற்றல் முன் அசுரர்களாலும் நிற்க முடியாது. இந்திரனுடன் சேர்ந்த தேவர்களாலும் போரில் உன் முன்னால் நிற்க முடியாது. தவ வலிமையிலும் போர்க்களத்திலும் துணிவிலும் ஆயுதங்கள் பற்றிய அறிவிலும் நீ எனக்கு நிகரானவன். எந்த போரிலும் உனக்கு வெற்றி உறுதி. நீ எனக்கு மகனாக கிடைத்த பிறகு என் மனம் எல்லா கவலைகளிலிருந்தும் விடுபட்டதாக இருக்கிறது. எல்லா கிங்கரர்களும் அரக்கன் ஜம்புமாலி, நம் அமைச்சர்களின் வீர புதல்வர்கள், 5 மூத்த சேனை தலைவர்கள் ஆகியோரும் அழிக்கப்பட்டு விட்டனர். காலாட்கள், குதிரைகள், யானைகள் கொண்ட பெரும் சேனைகளும் அழிக்கப்பட்டு விட்டன. உன் அன்பு சகோதரன் இளவரசர் அச்சனும் கொல்லப்பட்டு விட்டான். வீரனே, இந்த எதிரி ஒரே நேரத்தில் பலரை அழிக்கும் வல்லமை பெற்றவன். எனவே சேனையினால் பலன் இருக்காது. வஜ்ராயுதம் போன்ற ஒன்றை நம்பி அவனுடன் மோதுவதும் பயனளிக்காது. ஏனெனில் அவன் அசைவுகள் காற்றை விட வேகமானவையாக இருக்கின்றன. தேவதைகளால் உனக்கு அளிக்கப்பட்டுள்ள தெய்வீக ஆயுதங்களின் சக்தி பற்றி நன்கு ஆலோசனை செய்த பிறகு உன் போரை துவக்கு. செய்ய வேண்டிய பணியை எந்த தவறும் நேராமல் செய்து முடி. எதிரியை அழிப்பது ஒன்றுதான் முக்கியமான குறிக்கோளாக இருக்க வேண்டும். தந்தையின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் இந்திரஜித் போருக்கு செல்வதென்று மனதில் முடிவு செய்து தன் தந்தையும் எஜமானருமான ராவணனை சுற்றி வந்தான். தன் துணைவர்களால் மரியாதை செய்யப்பட்டு வழியனுப்பப்பட்ட இந்திரஜித் பெரும் உற்சாகத்துடன் போருக்கு கிளம்பினான். வில்வித்தையில் தேர்ச்சி பெற்றவனும் ஆயுதங்கள் பற்றிய கல்வியில் பயிற்சி அளிக்கப்பட்டவனும் தெய்வீக அஸ்திரங்களை பயன்படுத்துவதில் விற்பன்னனுமான அந்த மாபெரும் போர் வீரன் ஹனுமான் அமர்ந்திருந்த இடத்திற்கு மிகுந்த வேகத்துடன் தேரில் விரைந்தான். தேவர்களின் தலைவர் போல் விளங்கிய சக்தி வாய்ந்த வானரரும் அசுரர்களின் தலைவன் போல் விளங்கிய அரக்க இளவரசனும் போர்க்களத்தில் பயமற்றவர்களாக விளங்கி தங்களுக்கிடையே மிகுந்த வீரியத்துடனும் கசப்புணர்வுடனும் போரிட்டனர். போரில் ஆற்றலும் நகர்வதில் வேகமும் கொண்ட அந்த இரு வீரர்களும் எல்லா உயிரினங்களின் கவனத்தையும் கவரும் வகையில் தங்களிடையே போர் செய்தனர். அந்த வானரரை கொல்வது இயலாத செயல் என்பதை உணர்ந்து கொண்ட அரக்கவேந்தனின் புதல்வன் அவரை எப்படி கட்டுப்படுத்தி பிடிப்பது என்று சிந்தித்தான். வீரத்துக்கும் தாக்கும் திறமைக்கும் பெயர் பெற்ற அந்த வில்லாற்றல் மிகுந்தவன் இப்போது அந்த வானரர் மீது பிரம்மாஸ்திரத்தை செலுத்தினான். அரக்கனின் அஸ்திரத்தால் தன் கைகளும் கால்களும் இவ்வாறு கட்டப்பட்ட ஹனுமான் அசைய முடியாதவராகி தரையில் விழுந்தார். பிரம்மாவின் மந்திரத்தினால் சக்தியூட்டப்பட்டிருந்த பிரம்மாஸ்திரத்தை பற்றியும் தனக்கு குறுகிய காலத்துக்குத்தான் இருக்கும் என்று பிரம்மாவிடம் தான் பெற்ற வரத்தை பற்றியும் அவர் நினைத்து பார்த்தார். அந்த அஸ்திரத்தின் சக்தியை நன்கு உணர்ந்தும் பிரம்மாவின் வரத்தால் அதிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளும் வல்லமை தனக்கு இருப்பதை உணர்ந்தும் அவர் தனக்குள் நினைத்தார், நான் அஸ்திரத்தால் கட்டுண்டிருந்தாலும் பிரம்மா, இந்திரன், வாயு ஆகியோரால் காக்கப்பட்டிருப்பதால் மனதில் எனக்கு எந்த பயமும் இல்லை. அரக்கர்களால் சிறைப்படுத்தப்பட்டிருக்கும் இந்த நிலையிலும் அரக்கர்களின் அரசனை சந்தித்து அவருடன் பேசும் நல்ல வாய்ப்பு எனக்கு கிடைக்கும். எனவே எதிரிகள் என்னை பிடிக்கட்டும். அவரை பிடிக்க வந்த எதிரிகள் அவரை சூழ்ந்து கொண்டு பல்வழிகளிலும் அவரை பயமுறுத்த முயன்ற போது அவர் ஒன்றும் செய்ய இயலாதவர் போல் முனகிக் கொண்டு அமைதியாக இருந்தார். அப்போது அசையாமல் இருந்ததை கண்ட அரக்கர்கள் சணல் மற்றும் மரப்பட்டைகளாலான கயிறுகளை எடுத்து வந்து அவரை இறுக்க கட்டினர். அந்த சக்தி மிகுந்தவர் சணல் கயிறுகளால் கட்டப்பட்ட உடனேயே அந்த அஸ்திரத்தின் தலையில் இருந்து விடுபட்டு கயிறுகளின் பிணையை மட்டும் கொண்டிருந்தார். ஏனெனில் வேறொரு பிணை ஏற்பட்டதும் பிரம்மாஸ்திரத்தின் பிடி இல்லாமல் போய்விடும். ஆயினும் பிரம்மாஸ்திரத்தின் சக்தியிலிருந்து தாம் விடுபட்டோம் என்பதை ஹனுமான் அவர்களிடம் வெளிப்படுத்தவில்லை. ஹனுமான் பிரம்மாஸ்திரத்தின் சக்தியிலிருந்து விடுபட்டு விட்டார் என்பதையும் அவர் சணல் முதலியவற்றின் கட்டுகளால் மட்டுமே பிணையுற்றிருந்தார் என்பதையும் இந்திரஜித் நன்கு அறிந்திருந்தான். ஆயினும் அவன் ஆட்கள் ஹனுமானை சூழ்ந்து கொண்டு அவரை ராவணன் முன்னிறுத்து சென்றபோது அந்த சக்தி வாய்ந்த இளவரசன் ராவணனின் அவைக்கு சென்றான். ஹனுமான் அரக்கர்களின் அரசன் இருந்த இடத்தை அடைந்தார். நவரத்தின கற்களால் அபரிவிதமான வேலைப்பாடுகள் செய்யப்பட்டிருந்த அலங்காரமான அரண்மனையில் தன் முக்கியமான அவை உறுப்பினர்களுடன் அமர்ந்திருந்த அரக்கர்களின் அரசனை அவர் பார்த்தார். அரக்கர்களின் சக்தி வாய்ந்த அரசனான ராவணன் அந்த வானரர் தன்னுடைய ஆட்களால் தன் முன் இழுத்து வரப்படுவதை பார்த்தான். பிறகு முக்கியத்துவம் வாய்ந்த உயர்ந்த தன் அமைச்சர்களிடம் அவனை விசாரிக்குமாறு கூறினார். அவர்கள் அவரை அவருடைய வருகையின் நோக்கம் பற்றி முறையாக விசாரித்தனர். ஹனுமான் அவர்களுக்கு இவ்வாறு பதில் கூறினார், நான் வானரர்களின் அரசரால் இங்கு அனுப்பப்பட்ட தூதன்.
உயர்ந்தவரான ஹனுமான் ராவணன் என்ன செய்ய போகிறான் என்று சிந்தித்தபடி கோபத்தால் சிவந்திருந்த தன் கண்களால் அந்த அரக்க அரசனை நேரே உற்று பார்த்தார். தன் கண்முன் எல்லா மேன்மைகளுடன் விளங்கிய ராவணனை அவர் பார்த்தார். அவர் தலையில் முத்துக்கள் பதித்த விலை உயர்ந்த தங்க கிரீடம் அணிந்திருந்தான். வைரங்கள் மற்றும் பல்வகை நவரத்தின கற்கள் பதிக்கப்பட்டிருந்த அழகுடன் மிளிர்ந்த ஏராளமான தங்க கழுத்தணிகளுடன் அவன் மின்னிக் கொண்டிருந்தான். உயர்ந்த பட்டாடைகளை அணிந்திருந்த அவன் உடல் வாசனை திரவியங்கள் பூசப்பட்டும் சந்தனப்பட்டைகள் தீட்டப்பட்டும் இருந்தது. ஏராளமான விலையுயர்ந்த கற்கள் பதிக்கப்பட்டு விலையுயர்ந்த கம்பளங்கள் விரிக்கப்பட்டிருந்த படிக அதன் சிங்காதனத்தில் அவர் அமர்ந்திருந்தார். அரக்க அரசனின் பிரகாசத்தையும் வல்லமையையும் கண்ட ஹனுமான் இவ்வாறு நினைத்தார். என்ன ஒரு தோற்றம், என்ன ஒரு வீரம், என்ன ஒரு சக்தி, என்ன ஒரு பிரகாசம்! இந்த அரக்க அரசனிடம் இத்தகைய மங்கள சின்னங்கள் சேர்ந்திருப்பது உண்மையிலேயே வியப்பை அளிக்கிறது. இந்த சக்தி வாய்ந்த அரக்க அரசன் அதர்மமான நடத்தை இல்லாதவனாக இருந்திருப்பானேயானால் அவன் இந்திரன் உள்ளிட்ட தேவலோகத்தையே காப்பவனாக இருந்திருப்பான். ஆனால் இவனுடைய கொடிய இரக்கமற்ற சமூக விரோத செயல்பாடுகள் தேவர்கள், தானவர்கள், என் உட்பட எல்லா உலகங்களில் வசிப்பவர்களிடமும் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. தனக்குள் இத்தகைய சிந்தனைகளில் ஈடுபட்டார் ஹனுமான். வானர வீரரான ஹனுமானின் ஒளி பொருந்திய முகத்தை பார்த்து மனதுக்குள் நடுக்கத்தை உணர்ந்த ராவணன் இவ்வாறு நினைத்தான். இது எப்படி? நந்திகேஸ்வரரே இங்கு வந்திருப்பது போலல்லவா இருக்கிறது. முன்பு கைலாசமலையை நான் அசைத்த போது அவர் என்னை சபித்தார். ஒருவேளை அவர்தான் இந்த குரங்கு வடிவில் இங்கு வந்திருக்கிறாரோ? கோபத்தினால் கண்கள் சிவந்திருந்த அந்த அரக்கரசன் தன் அமைச்சர் பிரகஸ்தனை பார்த்து, இவன் எங்கிருந்து வந்திருக்கிறான்? இவனுடைய நோக்கம் என்ன? அரக்கப் பெண்களை அச்சுறுத்தியதாலும் தோட்டத்தை அழுத்ததாலும் இவனுக்கு கிடைக்கப் போகும் பயன் என்ன? யாராலும் நுழைய முடியாத என் நகரத்துக்குள் இவன் வந்ததன் நோக்கம் என்ன? அத்தனை அரக்கர்களையும் இவன் ஏன் கொன்றான்? இந்த கேள்விகளை இந்த தீயவனிடம் கேளுங்கள். ராவணனின் வார்த்தைகளை கேட்டதும் பிரகஸ்தன் இவ்வாறு கூறினான். குரங்கே, பயப்பட வேண்டாம், உனக்கு எதுவும் நேராது. குரங்கே, நீ இந்த நகரத்துக்கு நீ இந்திரனால் அனுப்பப்பட்டிருந்தால் அந்த உண்மையை சொல்லிவிடு. உனக்கு எந்த துன்பமும் நேராது. நாங்கள் உன்னை விட்டு விடுவோம். வானரமே, உன் குரங்கு தோற்றம் ஒரு வேஷமாகத்தான் தோன்றுகிறது. உண்மையை சொன்னால் நீ உடனே விடுதலை செய்யப்படுவாய். இவ்வாறு வினவப்பட்டதும் அந்த உயர்ந்த வானரர் அரக்கர்களின் அரசனிடம் இவ்வாறு கூறினார். நான் இந்திரனையோ யமனையோ வருணனையோ சேர்ந்தவன் அல்லன். குபேரனுடன் எனக்கு பரிச்சயமும் இல்லை. நான் விஷ்ணுவால் அனுப்பப்படவும் இல்லை. இங்கே வந்திருக்கும் நான் உண்மையிலேயே ஒரு குரங்குதான். நான் அந்த இனத்தை சேர்ந்தவன்தான். அரக்கர்களின் அரசனை நேரே சந்திக்க எனக்கு வாய்ப்பு கிட்டாததால் உன்னை சந்திக்க வேண்டும் என்பதற்காக இந்த பூத்தோட்டத்தை நான் அளித்தேன். நான் அவ்வாறு செய்ததும் சக்தி வாய்ந்த அரக்கர்கள் என்னுடன் சண்டையிட முடிவு செய்து என்னை எதிர்த்தனர். நான் அவர்களை எதிர்த்து போரிட வேண்டியது ஆயிற்று. தேவர்களாலோ அசுரர்களாலோ என்னை எந்த ஒரு அஸ்திரத்தாலும் கட்ட முடியாது. இது பிரம்மாவிடமிருந்து நான் பெற்ற வரம். அரசனான உன்னை காண விரும்பியதால் பிரம்மாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டேன். ஆனால் அரக்கர்கள் என்னை கயிற்றால் கட்டியதும் பிரம்மாஸ்திரத்தின் பிடியிலிருந்து நான் விடுபட்டு விட்டேன். ஒரு அரசரால் எனக்கு அளிக்கப்பட்ட ஒரு பணியின் நிமித்தமாக உன்னை சந்திக்கவே நான் இங்கே வந்திருக்கிறேன். ரகுவம்சத்தை சேர்ந்த அளவற்ற சக்தி படைத்த ராமரின் தூதன் நான் சுக்ரீவனின் கட்டளைப்படி உன் அரண்மனைக்கு வந்திருக்கிறேன். தன் நண்பர்களிடம் அன்புள்ளவரான அந்த வானர அரசர் உன் நலனை பற்றி விசாரிக்கும்படி ஆணையிட்டார். நான் வாயுவின் புதல்வனான ஹனுமான். சீதையை கண்டுபிடிக்கும் பொருட்டு 100 யோஜனை அகலமுள்ள இந்த சமுத்திரத்தை கடந்து நான் இங்கு வர நேர்ந்தது. எல்லா இடங்களிலும் தேடிய பின் கடைசியாக ஜனகரின் மகளான அந்த இளவரசியை நான் உன் அரண்மனையில் கண்டுபிடித்தேன். உயர்ந்தவனே, நீ தர்மத்தின் நுணுக்கங்களை நன்கு அறிந்தவன். நீ தவம் செய்து அதனால் பெரும் பலன்களை அடைந்தவன். எனவே மற்றவர்களின் மனைவிகளை கடத்தி சிறை வைத்திருப்பது உனக்கு உகந்ததல்ல. எனவே தர்மத்தின் வழிமுறைகளின்படியும் உனக்கு எல்லையற்ற நன்மைகள் விளைவிக்கும் விதமாகவும் உன் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் மூன்றையும் கருதி உன் நன்மைக்காக நான் கூறும் வார்த்தைகளை கேள். மனிதர்களுக்குள் மேம்பட்டவரான ராமரிடம் ஜனகரின் மகளான சீதையை ஒப்படைத்துவிடு. விவரிக்க முடியாத சோகத்தில் சீதை ஆழ்ந்திருப்பதை நான் பார்த்தேன். அவரை உன் இடத்தில் வைத்திருப்பது 5 தலை நாகத்தை வைத்திருப்பதைப் போல என்பதை நீ புரிந்து கொள்ளவில்லை. நீ உன் தர்மத்தின் பலன்களை முன்பே அனுபவித்து விட்டாய். அதில் எனக்கு ஐயமில்லை. நீ இப்போது செய்யும் அதர்மத்தின் விளைவுகளால் விரைவிலேயே வீழ்த்தப்பட போகிறாய். ஜனஸ்தானம் அளிக்கப்பட்டது, வாலி கொல்லப்பட்டது, சுக்ரீவருக்கும் ராமருக்கும் இடையிலான ஒப்பந்தம், இவற்றை கருத்தில் கொண்டு உன் நலனுக்கு உகந்தது எது என்பதை நீயே முடிவு செய்து கொள்.
சீதை என்று நினைத்து நீ சிறை வைத்திருக்கும் பெண்மணி உன் இலங்கை தேசம் முழுவதையும் அழிக்கப் போகும் சக்தியின் உருவம் என்பதை உணர்ந்து கொள். அரக்கர்களின் அரசனி, ராமரின் ஊழியனும் அவருடைய தூதனாக அனுப்பப்பட்டவனுமான என்னால் உனக்கு தர்மத்தின் அடிப்படையில் கூறப்பட்ட யோசனையை ஏற்று அதன்படி நடப்பாயாக. ராமர் எல்லா உலகங்களையும் பஞ்சபூதங்களையும் எல்லா அசையும் மற்றும் அசையா பொருட்களையும் உடனடியாக அழிக்கவும் அவற்றை மீண்டும் உருவாக்கவும் வல்லமை பெற்ற ஒரு அமானுஷ்ய பிறவி. அவருடைய சக்தி அப்படிப்பட்டது. பேரரசரும் எல்லா உலகங்களுக்கும் நாயகருமான ராமருக்கு இப்படி ஒரு அவமரியாதையை செய்த பின் நீ இந்த உலகில் பிழைத்திருக்கும் வாய்ப்பு சிறிதும் இல்லை. அந்த வானரரின் இந்த வலுவான விவேகமுள்ள தனக்கு பிடிக்காத வார்த்தைகளை கேட்டு தனக்கு இணை எவரும் இல்லாத 10 தலைகள் கொண்ட ராவணன் கோபத்தினால் கொதித்தவனாக வானரரை கொல்லும்படி உத்தரவிட்டான். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஆஞ்சநேயா. ராம ஸ்ரீராம ஜெய ராம, ஜெய ஜெய ராமா. 47, 48, 49, 50வது சர்க்கம் நிறைவடைந்தது. 51வது சர்க்கம் நாளை தொடரும்.